ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஷூ வாங்குறதுக்காக எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தோம். சரி பாடி சரவணா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். பாடி சரவணாவில் போனதும் எனக்கும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் கடாயெல்லாம் வீட்டில் போயிடுச்சு. அதனால கடாய் கரண்டி இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஷூ வாங்க வந்துட்டு கடாய் வாங்குறியா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு. சரி வந்துட்டோமே இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடாய் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம எல்லார் லேடிஸ்க்குமே இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒன்று வாங்க வந்துட்டு 10 வாங்கிட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் வந்தோம். எனக்கு வந்து இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கெலாம் ஒரு சின்ன கடாய் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு பெரிய கடாயும் தேவைப்பட்டுச்சு. நான் பார்த்துட்ருந்தேன். அது பார்த்தது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பாத்திரங்களும் நான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பழைய பாத்திரம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணோம் போல் ஆசையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பால் காய்க்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பாத்திரம். ரொம்ப சூப்பராக ஒரு புதுசாக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. ஸோ நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கடைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த செக்ஷனுக்கு போனேன். அவர் ஷூ பார்த்துட்ருந்தாரு. நான் எனக்கு ஸ்லிப்பர் பார்த்துட்ருந்தேன். சரின்னு பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்குது. எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் போடுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த செக்ஷனில். சரி எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக எதாவது இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு செருப்பு எடுத்துட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளாக தான் இருந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு இந்த ஸ்லிப்பர் நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷூ செக்ஷன் போயிருந்தோம். இவர் ஆங்கிள் ஷூ தான் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு போடுவார். ஸோ அந்த ஆங்கிள் ஷூ தாங்க கிடைக்கவே இல்லை. அதை தான் தேடுன்னு தேடி பார்த்தோம். அப்புறம் இங்கேருந்து அண்ணா நகர் கூட போய் பார்த்தோம். அந்த மேலே இருக்குல்ல அதுவும் அது பக்கத்தில் இருக்கிறதும் அது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கா? லேடிஸ்க்கு தான் செப்பல் எடுக்கிறது ஷூ எடுக்கிறது கஷ்டம்னு பார்த்தா நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஜென்ஸுக்கும் அதை விட கஷ்டமாக இருக்குங்க. கிரேவில் க்ரௌடை பார்த்தீங்களா? கியூ. ஓ மை காட். இங்கே பாருங்கள், கிரேவில் எவ்வளோ கும்பல்னு. சாப்பிடலான்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது போல இருக்கு. கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு போகலாம். இது என்ன ஹோட்டலு? ராம்ஸ். கார்த்திக் டிஃபன் சென்டரில் தான் இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம். இது வந்து அண்ணா நகர் சிக்னல் கிட்ட இருக்குது. கார்த்திக் டிஃபன் சென்டர் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் ஒரு பொடி மசாலா தோசை வாங்கியிருந்தார். நான் ஒரு ஃப்ரைடு மினி இட்லி வாங்கியிருந்தேங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன பயங்கர கும்பல், க்யூவில் நின்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்கள், பொடியை போட்டு தள்ளுறாரு மாஸ்டரு. ஒரு சின்ன சின்ன இட்லியில் இந்த பொடி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு செம்ம ஃப்ரை, கொஞ்சம் பட்டர்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக கார்த்திக் டிஃபன் சென்டர் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணாமல் விட்றாதீங்க. பார்க்கவே சூப்பராக டெலிஷியஸாக இருந்தது. ஸோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் அண்ணா நகரெல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்து கடைசியில் ஆங்கிள் ஷூவே கிடைக்கலங்க. கடைசியில் எதுவுமே வாங்காமல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நேராக என் ஷாப்புக்கு வந்தோம். என் ஷாப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் டைலாம் அடிக்க வேண்டியது இருந்தது, டீடான்லாம் பண்ண வேண்டியது, அதனால் வந்துட்டோம். ஹாய். இன்னைக்கு நாங்கள் எங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் பார்லர் வந்திருக்கோம். பார்லர் வந்திருக்கோன்னா வேறு எங்கேயும் போகல, இது என்னுடைய பார்லர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம எப்போவுமே எல்லாரையும் க்ரூம் பண்ணுவேன் நான். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ஹேர் டை பண்ணோம், டீடான் பண்ணோம், நிறைய
டையை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து பிளாக் கலர் டை தான் அடிச்சிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் க்ரே ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக பிளாக், இது ஒரு ஹெர்பல் டை தான். ஸோ அதுதான் அடிச்சிட்ருக்கேன். ஆஃப் அன் ஹவர் வச்சோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஷைனாக க்ளோவாக இருக்கும் நம்ம ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது க்ரீமோ இல்லை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற என்ன ஃபேஷியல் பண்ணலாம், என்ன சீரம் யூஸ் பண்ணலாம், ஸோ ஏதாவது ஆக்னி, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி ஃபேஷியல் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெஃபி ஏஸ்தட்டிக் சலூன் நமக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி நான் டிப்ஸ் போடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் போடுறேன், ஹேருக்கும், ஸ்கின்னுக்கு, எல்லாம் அண்டர் ஐ ப்ராப்ளம், அப்புறம் பிக்மெண்டேஷன், ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே நான் போடுறேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெஃபீஸ் ஏஸ்தட்டிக் சலூன் அப்படின்ற யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டை அடித்தாச்சு, டீடான் போட்டாச்சு. என் கைக்கெலாம் டீடான் போடணுன்னு நினச்சேன், ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி சலூனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, துடைக்க வேண்டியது, அப்புறம் ஏசி எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்கள் அந்த வேலைக்காக தான் வந்தோம். ஸோ அப்படியே எங்களையும் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேன்லாம். ஸோ ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டோம். இங்கேயே ஹேர் நல்லா டை அடித்து நல்ல ஷைனிங்காக நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேஸும் டேனெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஷைனிங்காக இருந்தது. ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஸோ டைலாம் நாங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்லர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு இருக்கும் போது பயங்கர மழை பெஞ்சுது. அதனால் இவர் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தார். மழை விட்டதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு வந்ததுனால இப்போ வீட்டில் போய் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாளைக்கு என்ன லஞ்சுக்கு செய்யலான்னு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.